வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் யூனிவர்சிட்டி கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸோட கொஷின் பேப்பர் தான். பட் நமக்கு இதே கான்செப்ட் தான் இந்த பேப்பர்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறப்ப நம்ம இந்த கொஷின்ஸை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. வாட் ஆர் த கான்ட்ராபாசிட்டிவ், கான்வர்ஸ் அண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் தி கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்? ஸோ அவங்க ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட கான்ட்ராபாசிட்டிவ் என்ன, கான்வர்ஸ் என்ன, இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட் தென் யூ வில் ரிவார்டட். இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி பார்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு கிவனில் இருக்கிறத எழுதிக்கோங்க. அவர் கிவன் கண்டிஷன் இஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்ட் தென் யூ வில் பி ரிவார்டட். தென் கொடுத்துருக்கனால இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்கள். ஹியர் டி வேல்யூஸ் யூ ஒர்க் ஹார்ட். அப்போ இதோட நெகேஷன் பார்ட் என்ன வரும்? நாட் பார்ட்டு. நெகேஷன் பி ஈக்குவல் டு யூ வில் நாட் ஒர்க் ஹார்ட். ஸோ ஒர்க் ஹார்ட்னா யூ வில் நாட். நம்ம அதை வந்து ஆப்போசிட்டாக மாற்றிக்கிறோம். யூ வில் பி ரிவார்டட். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கியூ. அப்போ நெகேஷன் கியூங்கிறது யூ வில் நாட் பி ரிவார்டட். உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னு. நமக்கு கேட்டிருக்கிறது கான்ட்ராபாசிட்டிவ்னா என்ன, கான்வர்ஸ்னா என்ன, இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்ன. ஆல்ரெடி இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். பட் இங்கே டெஃபினிஷனை எழுதிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கான்ட்ராஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா Q2P. கான்வர்ஸ் முதல்ல கான்வர்ஸ் எழுதினா தான் அடுத்து கான்ட்ராபாசிட்டிவ் நம்ம டேரெக்டாக போக முடியும். ஸோ கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். P2Qங்கிறது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா Q2P. அப்போ இங்கே Qவோட வேல்யூ யூ வில் பி ரிவார்டட். எப்போ ரிவார்டட் கிடைக்கும்? ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதணும். அப்போ ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஹார்ட். இங்கே இஃப்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். யூ வில் பி ரிவார்டட் ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஹார்ட். முடிஞ்சது. அடுத்து கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா இதுக்கு நெகேஷன் போடுங்க, நாட். அப்போ நெகேஷன் Q2 நெகேஷன் P. முடிஞ்சதா? ஸோ தட் இஸ் நெகேஷன் Q என்னது? யூ வில் நாட் பி அவார்டட். எப்போ? தென் யூ வில் நாட் பி ஒர்க் ஹார்ட். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்க்கு ரிவார்ட் கிடைக்காது அப்படின்னு எழுதுனா போதும். தட் இஸ் யூ வில் நாட் பி ரிவார்டட் தென் யூ வில் நாட் பி ஒர்க் ஹார்ட். திஸ் இஸ் அவர் ஆன்சர். அண்ட் நமக்கு இன்னொரு பாட்டாக என்ன கேட்டிருக்காங்க? இன்வர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெகேஷன் P2 நெகேஷன் Q. இன்வர்ஸ் அப்போ P2Q தான். பட் இதோட கான்ட்ரவர்சியாக எழுதணும். அப்போ யூ வில் நாட் பி ஒர்க் ஹார்ட். உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் தென் யூ வில் நாட் பி ரிவார்டட். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கொஷினில் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண முடியும். அடுத்த கொஷின் ஃபைண்ட் த ட்ரூத் டேபிள் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் P2Q. ஸோ P2Qயோட ட்ரூத் டேபிள் என்னென்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலி எல்லாருக்குமே இந்த ட்ரூத் டேபிள் தெரிஞ்சிருக்கும். பட் இது மட்டுமே நமக்கு 2 மார்க் கொஷினாக கேட்குறப்ப அழகாக எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். PQ பியோட வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ். Q ட்ரூ ஃபால்ஸ். அப்போ P2Qனா ட்ரூ தான். ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ தான். ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ. ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இது ரொம்ப முக்கியம். ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். மற்றபடி எல்லாமே ட்ரூவாக தான் இருக்கும். அடுத்து இன் ஹவு மெனி கேன் ஆல் லெட்டர்ஸ் இன் மேத்தமெட்டிக்கல் பி அரேஞ்சு? ஆல்ரெடி நம்ம ஒரு கொஷின் மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டிருந்தோம். இப்போ நமக்கு இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் தான் நமக்கு டிஃபர் பண்ணுறாங்க. அது எந்த இடத்துல டிஃபர் பண்ணுறாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். கிவன் வேர்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் MEATHEMATICAL. இது அரேஞ்ச்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணால் நம்மளுடைய ஃபார்மேட்டில் என்ன பண்ணலாம்? டோட்டலாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லெட்டர்ஸ் இருக்குது. மொத்தமாக எத்தனை லெட்டரோ அதை நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க, ஃபேக்டோரியல். கீழே எழுதும்போது ஒவ்வொரு லெட்டரும் எத்தனை டைம்ஸ் இருக்குங்கிறது எழுதும். இப்போ M பார்த்தீங்கன்னா 1 2 டைம்ஸ் இருக்குது. M 2 ஃபேக்டோரியல். A பார்த்தீங்கன்னா 1 2 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 ஃபேக்டோரியல். T 1 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 போட்டுக்கோங்க. ஹெச்ங்கிறது ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ 1 ஃபேக்டோரியல். E ஒரு தடவை தான் இருக்குது, 1 ஃபேக்டோரியல். அடுத்து M ரிப்பீட் ஆகிடுச்சு. A வேணா T வேணா. I 1 டைம் தான் இருக்குது. 1 C ஒரு தடவை தான் இருக்குது. A ரிப்பீட் ஆகிட்டு L ஒரு தடவை. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டா 12 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இதை ஒர்க் அவுட் பண்ணால் 12 ஃபேக்டோரியல். இதோட வேல்யூ என்ன ஆகும்? 2 ஃபேக்டோரியல்னா 2, 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 இது 2. 3 2s are 6, 12 24.
ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் இந்த ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதணும்னு அவசியம் கிடையாது, அட்லீஸ்ட் இந்த ஃபார்மேட்டாவது கரெக்டாக கொண்டு வந்திருக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் அப்படின்னா நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம தனித்தனியாக எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நமக்கு டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரை பொறுத்தவரை கேட்குறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆகட்டும், மேத்தமெட்டிக்ஸ், இந்தியா, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி கொஷினே கேட்குறாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் சரி நமக்கு ப்ரொசீஜர் இது தான். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Next problem. 12 students want to place order to different ice creams in a ice cream parlor which has 6 types of ice cream. Find the number of orders then the 12 students can place. That is our question. So 12 பேர் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஆர்டர் பண்ண போகிறாங்க. எத்தனை 6 type of ஐஸ்கிரீம்ஸ். ஸோ எப்படி பண்ணலாம், ஒவ்வொருத்தருக்கும் 6 types இருக்குது. ஸோ 12 பேருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கொஷின். இப்படி கொடுத்தாங்கன்னா given n equivalent to 16 r equivalent to 6 types of the number of possible selection formula n plus r minus 1 cr. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நோட்டேஷன் போட்டாலே NCR. அப்போ 12 r ஆரோட வேல்யூ r minus 1 6. ஸோ இங்கே என்ன இருக்கலாம், 18 minus 1 17, இது c. அப்போ 17cr. தட் இஸ் NCR இருந்தால் n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுக்கான ரிசல்ட் ரொம்ப லெங்க்த்தியாக வரும். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறப்ப n plus r minus 1 crன்னு நம்ம எழுதுனா போதும். அடுத்த கொஷின், obtain the adjacency matrix of the graph given below. ஸோ adjacency matrix பார்க்கணும் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 vertices இருக்குது. v1, v2, v3, v4, v5 இருக்குது. எட்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. e1, e2, e3, e4, e5, e6, e7 7 எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 3ல் இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கேட்குறாங்கன்னா வேர்டிசஸ் பேஸ்டாக நம்ம பார்க்கணும். ஸோ வேர்டிசஸ் நோட் பண்ணுங்கள், v1, v2, v3, v4, v5. இதே ஆர்டர் தான் நம்ம காலத்துக்கு எடுக்கணும். v1, v2, v3, v4, v5. இப்போ v1லேருந்து எது மெர்ஜ் ஆகுது, v1 to v2 பாண்டிங் கிடையாது, லூப் இல்லை, ஸோ 0. அடுத்து v1 to v2 ஒரு எட்ஜ் இருக்குது 1. v1 to v3 டைரக்ட் காண்டாக்ட் கிடையாது, ஸோ 0. v1 to v4 டைரக்ட் காண்டாக்ட் இல்லை, அப்போ 0. v1 to v5 ஒரே ஒரு எட்ஜ் இருக்குது, ஸோ 1. இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ v2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். v2 to v1 ஒரு எட்ஜ் இருக்குது. v2 to v2 லூப் இருந்தால் தான் நம்ம இங்கே எடுக்கணும், ஸோ ஆன்சர் 0. v2 to v3 1. v2 to v4 இல்லை, v2 to v5 1 இருக்குது. இப்போ அதே மாதிரி v3 பார்த்தீங்கன்னா 0, v3லேருந்து 1 இல்லை 0, இங்கே 1. அடுத்து v4க்கு 1, v5க்கு 1, அந்த மாதிரி எழுதியாச்சு. அது ஆக்சுவலி v4க்கு இங்கே 1 வந்துருக்கணும். சரி, அடுத்து v4 எடுத்திங்கன்னா இருந்திருக்கலாம். v4க்கு v1 இல்லை, v2க்கு காண்டாக்ட் இல்லை, பட் v3 இருக்குது. v4 to v4 இல்லை, v5க்கு ஒரு அவ்வளோதான். v5னா v1 மெஜாது, v2, v3, v4 சூப்பர் எல்லாமே இருக்குது. v5க்கு மட்டும்தான் ஆன்சர் இல்லை, ஸோ அதனோட ஆன்சர் மட்டும் 0ன்னு எடுத்துக்கும். இதுதான் நமக்கு தேவையான அட்ஜசன்சி மேட்ரிக்ஸோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வேர்டிசஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேர்டிசஸ் ரெலவெண்ட்டாக எது பாண்டிங்காக இருக்குங்கிறத மட்டும் நோட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Give an example of non-Eulerian graph which is Hamiltonian. ஸோ எவ்வளோ ட்விஸ்ட்டாக கேட்குறாங்க பாருங்கள். இந்த Eulerian அண்ட் ஹாமில்டோனியன்ட்டு நம்ம ஒரு பார்ட் பி கொஷினே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்து நம்ம 2 மார்க் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா, நான் ஆயிலேரியனாக இருக்கணும், அடுத்த சமயம் ஹாமில்டோனியனாகவும் இருக்கணும். ஸோ எப்படி பார்க்கலாம், நான் ஆயிலேரியன் விச் இஸ் ஹாமில்டோனியன். ஒரு கிராஃப் கோட் பண்ணிக்கோங்க, ஒரு சிம்பிள் கிராஃப் தான். நான் ஆயிலேரியன்னா என்ன அர்த்தம், நான் ஈவன் டிகிரியாக இருந்ததுனாலே ஒவ்வொரு வெர்டிசஸில் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ்க்கு ஈவன் டிகிரி இல்லைனாலும் இட் இஸ் ஏ நான் ஆயிலேரியன். இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கிராஃப் தான் நம்ம போட்டிருக்கோம், க்ளோஸ்டு கிராஃபு. இப்போ v1ஓட டிகிரின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், டிகிரினா v1லேருந்து அவுட்புட் எவ்வளோ போகுதுன்னு அர்த்தம், 1 2 3 3. அப்போ இதே மாதிரி v2க்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 v2. v3ங்கிறது பார்த்தீங்கன்னாலும் 1 2 3 v3 3.
V4னு பார்த்தீங்கனாலும் 1 2 3 V4க்கு 3. The vertices are not even degree. எந்த ஒரு வெர்டிசஸ்க்குமே ஈவன் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ த கிராஃப் இஸ் நான் ஆயிலேரியன் கிராஃப். நமக்கு கிராஃப் கொஷின் கேட்டது நான் ஆயிலேரியனாக இருக்கணும் அண்ட் ஹாமில்டோனியனாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஆயிலேரியனாக இல்லை. பட் இப்போ ஹாமில்டோனியன் நான் செக் பண்ணலாமா? ஹாமில்டோனியனோட கண்டிஷன் டிகிரி ஆஃப் V1 ப்ளஸ் டிகிரி ஆஃப் V2 greater than or equal to n-1. எஸ் பாசிபிள். V1ஓட வேல்யூ தான் இப்போ தான் பார்த்தோம் 3. V2ஓட வேல்யூ இஸ் 3. 3 + 3 = 6 இஸ் கிரேட்டர் தென் n-1. மொத்தம் இருக்கிற வெர்டிசஸ் 4 தான். 4 - 1 போட்டிங்கன்னா 3 தான். இது 3 + 3 4 வெர்டிசஸ் வந்து 4. 4 - 1 3. 6 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. கண்டிஷன் ஓகே. இதே மாதிரி எந்த 2 வெர்டிசஸை கம்பைன் பண்ணிங்கனாலும் அதோட டிகிரி லெவல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. ஸோ த கிராஃப் இஸ் ஹாமில்டோனியன். த ஹாமில்டோனியன் சர்க்கிள் இஸ் V1 V2 V3 V4 V5. நம்ம இந்த ஆர்டர் எடுத்துருக்குறோம். V1 V2 V3 V4 எடுத்ததுனால இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃபை நம்ம நான் ஆயிலேரியன் அண்ட் ஹாமில்டோனியனுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஆயிலேரியன்னா என்ன, அதில் எந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எது பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஹாமில்டோனியன்னா என்ன, ஹாமில்டோனியோட கண்டிஷன் என்ன, ஹாமில்டோனியன் கண்டிஷன் இந்த கிராஃபுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. இது 2 மார்க் கொஷின் இல்லை, நமக்கு சில சமயம் பார்ட் B கொஷினாகவும் கேட்கலாம். இப்போ 7th கொஷின் போகலாம். Next question பாருங்க. Prove that if G is abelian group, then for all A, B belong to G, A star B whole square equal to A square star B square. இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். யூனிட் 4ல் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கொஷின்லாம் அது கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஜிங்கிறது எபிலியனாக இருந்தால் தென் A ஸ்டார் B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ஸ்டார் B ஸ்கொயருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது ஆக்சுவலி இஃப் அண்ட் ஒன்லி பார்ட், அதாவது 2 பார்ட்டாக நம்ம கேஸ், இந்த பார்ட்லேருந்து எபிலியனாக இருந்தால் இந்த பார்ட்டா இப்படி தான் நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். பட் நமக்கு இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பார்ட் நம்ம எழுதுனா போதும். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாலும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணிக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்க, G is abelian கொடுத்துருக்காங்களா. G is abelian மீன்ஸ் A ஸ்டார் B equal to B ஸ்டார் A. அதாவது ஒரு குரூப்புன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணாத கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அதை நம்ம ஏபிலியன் சொல்லுவோம். ஸோ அதை எடுத்தாச்சு. A, B belong to G கோட் பண்ணியாச்சு. பட் நம்மளுடைய ரிசல்ட்டு A ஸ்கொயர் ஸ்டார் B ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டு கொண்டு வரணும். A ஸ்கொயர் ஸ்டார் B ஸ்கொயருங்கிறது என்ன எழுதிக்கலாம், A ஸ்கொயருங்கிறத A ஸ்டார் A, B ஸ்கொயருங்கிறத B ஸ்டார் ஏன்னு எழுதிக்கலாமா. ஸோ தனித்தனியாக ஸ்கொயருங்கிறத எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஃப்ரம் டெஃபினிஷன்லேருந்து சிங்கிள் லீனியர் டேர்மில் தான் இருக்குது, A ஸ்டார் B இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இப்போ மாற்றியாச்சு. இது அசோசியேட்டிவ் ரூல் வைஸ் எல்லாமே ஸ்டார் ஆப்ரேஷன் ஒரே ஆப்ரேஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், வேறு ஆப்ரேஷன் இங்கே மிங்கிள் ஆகலை. ஸோ நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் A ஸ்டார், இந்த A ஸ்டார் உள்ளே கொண்டு வாங்க. அடுத்து இதுலேருந்து இந்த B ஸ்டார் கம்பைன் பண்ணுங்கள். அப்போ A ஸ்டார் B ஸ்டார் B. ஸோ வாட்ஸ் அவர் ரிசல்ட், A ஸ்டார் Bங்கிறத B ஸ்டார் ஏன்னு மாற்றிக்கலாமா, ஸ்டார் B. இப்போ இந்த ஆர்டரை மாற்றுங்க. ஸோ A ஸ்டார் B, A ஸ்டார் C, B தனியாக A தனியாக இருந்தது அசோசியேட்டட் வைஸ் நம்ம கம்பைனாக மாற்றிருக்கோம். தட் இஸ் A ஸ்டார் B ஹோல் ஸ்கொயர். இதுதானே ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு தேவை. லெஃப்ட் சைடு எடுத்தோம், ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரிசல்ட் வந்திருக்கா A ஸ்டார் B ஹோல் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் அவர் ஆன்சர், which implies A square star B square equal to A plus A star B square. முடிஞ்சது. அப்போ கண்டிப்பாக நமக்கு எபிலியன் எடுக்க போய் தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எபிலியனோட கண்டிஷன் எடுத்து எழுதணும், கரெக்டாக ஆன்சர் வருது. இது ஒரு பார்ட். இப்போ கான்வர்ஸ் பார்ட்னா இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டு இதில் டிஃபைன் பண்ணுற ஜிங்கிறது எபிலியன் தான் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த எக்ஸாமுக்கு இது கேட்கல, பட் எழுதிக்கிட்டால் நல்லது. A ஸ்டார் B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் ஸ்டார் B ஸ்கொயர் எழுதியாச்சு. இப்போ ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். A ஸ்டார் B ஸ்டார் A ஸ்டார் B, இங்கே A ஸ்டார் A, இதையும் நம்ம திருப்பி எழுதிக்கலாம். அப்போ A ஸ்டார் A B ஸ்கொயரை B ஸ்டார் ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி நம்ம மாற்றி எழுதிக்கலாம் அசோசியேட்டிவ் வைஸ். அப்போ A ஸ்டார் B ஸ்டார் A ஸ்டார் B, இந்த பியை உள்ளே கொண்டு வாங்க. இதே மாதிரி தான் ஒரு பாட்டை மட்டும் உள்ளே கொண்டு போங்க. அடுத்து என்ன வந்துருக்கலாம், லெஃப்ட் டிரான்ஸ்லேஷனால் இந்த ஏவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இடம் இல்லை நீங்கள் எழுதுனது. A ஸ்டார் A கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற ஃபேக்டர் B ஸ்டார் A ஸ்டார் B ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா B ஸ்டார் A ஸ்டார் B ஈக்குவல் டு A ஸ்டார் B ஸ்டார் B. இதை ரைட் டிரான்ஸ்லேஷனால் என்ன பண்ணிக்கலாம், B பார்ட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ we got B ஸ்டார் A ஈக்குவல் டு A ஸ்டார் B.
இதுதானே எபிலியன் கண்டிஷனுக்கான நம்ம ஃபஸ்ட் எழுதுனது. ஸோ ஜி இஸ் ஏபிலியன். நமக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதில் கேட்டால் 2 கேட்டகரியுமே எழுதணும். ஒரு பார்ட் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக அது மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து ஷோ தட் எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் இன் அபிலியன். ஸோ சைக்ளிக் குரூப்பாக இருக்கிறது எபிலியன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுக்கணுமா. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்ம எழுதுனாலே போதும் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா வித்தின் 2-3 லைன்ஸ் தான் இருக்கும். பட் நமக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துகிட்டு எழுதி பாருங்கள், ஈஸியாக இருக்கலாம். முதல்ல எபிலியன் கொடுத்ததுனால ஒரு குரூப் எடுத்துக்கணும். லெட் ஜி ஸ்டார் பி எ சைக்ளிக் குரூப் ஜென்ரேட்டட் பை த எலமெண்ட். நமக்கு சைக்ளிக் அசம்ஷனில் என்ன எடுக்கணும், சைக்ளிக் எடுக்கணும். ஸோ சைக்ளிக்னா ஒரே ஒரு டேர்ம் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ஏன்னு எடுத்துக்கிறாங்க, ஜென்ரேட் ஆகுறது. இதுக்குள்ளே 2 எலமெண்ட் எடுத்துக்கோங்க. எனி 2 elements x, y belong to G எடுத்தாச்சு. அப்போ இந்த ஆர்டரில் எடுத்திங்கன்னா எக்ஸுங்கிறது ஜென்ரேஷனாக ஏஎன்னாக இருக்கணும், ஒய்ங்கிறது இதே மாதிரி இன்னொரு டேர்ம் ஏஎம். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா ஏஎன்பிஎம் ஏஎம்னு எடுத்துருக்கோம்ல, வேறு எம்என் இண்டிஜஸ். இப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய் பாருங்க, எபிலியன் தானே. எபிலியன்னா நமக்கு இப்போ தான் பார்த்தா என்னது, ஏ ஸ்டார் பியாக இருந்தாலும் சரி பி ஸ்டார் ஏவாக நமக்கு கிடைக்கணும். இதுதான் ரிசல்ட்டு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்டார் ஒய் தட் இஸ் எக்ஸோட ஜென்ரேஷனாக எடுத்ததுனால ஏ பவர் என் ஸ்டார் ஏ பவர் எம். பேஸ் சேமாக இருந்தால் பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ n + m. ஸோ இப்போ பவரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா m + m. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். a பவர் m ஸ்டார் a பவர் m. a பவர் m மீன்ஸ் y ஸ்டார் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்டார் ஒய்ன்னு எடுத்தாலும் ஒய் ஸ்டார் எக்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் இந்த எலமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ண கலெக்ஷன் ஜிங்கிறது ஏபிலியனாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு இந்த லாஜிக் மட்டும்தான் தெரியணும். ஏங்கிறது இங்கே ஜென்ரேட்டர் எலமெண்ட்டாக இருக்குது. இந்த எலமெண்ட்டை எடுத்தோம், எபிலியனோட கண்டிஷன் என்னன்னு தெரியணும். ரெண்டுத்தையும் கம்பைண்டாக பார்த்தா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஷோ தட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ சப்செட் பி இஸ் ஏ போசட் ஏ லாட்டிசஸ் இஸ் யூனிக். இஸ் இட் எக்ஸிஸ்ட்? இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கண்டிஷனில் சப்செட்டாக எடுக்கிறதுக்கு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனிக்காக தான் இருக்கும். யூனிக்னா சேம் ஆன்சர் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கொடுக்கணுமா. ஸோ இப்போ ஏங்கிறது ஒரு போசட்னா A1 A2 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 2 எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க. பி த லீஸ்ட் அப்பர் பவுண்ட்ஸ் ஆஃப் ஏ. அவங்க லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கொடுத்ததுனால U1 U2ன்னு எடுத்துக்கோங்க. அப்பர் பவுண்ட்னா என்ன அர்த்தம், இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வேல்யூவாக, ஹையஸ்ட் வேல்யூ கலெக்ஷனில் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஹையஸ்ட் வேல்யூ லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஸோ அப்பர் வேல்யூ எடுத்ததில் லீஸ்ட் வேல்யூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிஷன்ஸ் பாருங்கள். A1 is less than or equal to U1 and A2 is less than or equal to U1. A1 A2 2 வேல்யூ. ஆனால் U1 U2 தான் நமக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் இதே மாதிரி தான் U1 எடுத்த மாதிரி U2 நம்ம டிஃபைன் பண்ணும்போது U2 A2க்கு ரெலவெண்ட்டாக U2 லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்தனால U2வும் நமக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ இந்த 2 ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணி, இது வந்து டெஃபினிஷனை, இந்த டெஃபினிஷனை நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், U1 அண்ட் U2ங்கிறது தான் இங்கே லீஸ்ட் அப்பர் பவுண்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ U1 அண்ட் U2 லீஸ்ட் அப்பர் பவுண்டை எடுத்திங்கன்னா ஒன்று U1 ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குன்னா இல்லை U2 ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். U1 இஸ் கிரேட்டர் than or equal to U2 அண்ட் U2 இஸ் கிரேட்டர் than or equal to U2. அப்போ இப்போ நமக்கு தெரியும் A கிரேட்டர் than Bயோ இல்லை B கிரேட்டர் than Aனா தட்ஸ் மீன்ஸ் A ஈக்குவலன்ட் டு B. ஏவை விட B பெருசானாலும் சரி, பியை விட A பெருசானாலும் சரி, A ஈக்குவலன்ட் டு Bன்னு இருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தானே U1 U2 தான் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டு U1 ஈக்குவலன்ட் டு U2. நமக்கு கேட்டிருக்கதே யூனிக் கலெக்ஷனாக தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிக்குங்கிறப்ப இந்த ரிசல்ட் வெரிஃபைட். அப்போ A latex is a unique. And last question, give an example of a distributive lattice but not complemented. இது மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். No complemented exists for 0 B D 1. 0 B C D 1. The element A is a complemented of D. ஸோ காம்ப்ளிமெண்டடாக இருக்குன்னா காம்ப்ளிமெண்ட்னா என்னங்கிற டெஃபினிஷன்லாம் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த ஆர்டரில் ஏதாவது ஒரு கிராஃப், இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு அர்த்த கிராஃப் அவ்வளோதான். ஸோ த கிராஃப் இஸ் நாட் காம்ப்ளிமெண்டட் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கொஷின் எடுத்தோம். யூனிவர்சிட்டி கொஷினோட சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இந்த 10 கொஷினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BX 4005 பேப்பர் ஆகட்டும், டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் ஆகட்டும், ஒரு ஐடியாவுக்கு வரும். ஸோ கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க, இப்படிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 யூனிவர்சிட்டி கொஷின்ஸோட 2 மார்க் கொஷினை கலெக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் எழுத முடியும். இதே
கொஷின்ஸ் தான் வரும்லாம் கிடையாது. பட் இந்த பேட்டர்னில் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhi@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாபிக் ரெலவெண்ட்டாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.